தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகளில் இருந்து வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம், கொண்டு வருகிறோம். 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. இங்கே சீமோன் அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை வைத்து அவர்களுக்காக மற்றவர்களுக்காக ஜெபித்து பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை அபிஷேகத்துக்காக ஜெபித்து அதை தேவனிடத்திலிருந்து வரும்படியாக தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபித்து அதை அவர்களுக்கு கொடுக்கும்போது இதை கண்ட சீமோன், நானும் மற்றவர்களுக்கு இந்த வரத்தை கொடுக்கத்தக்கதாக அந்த ஜெபித்து அவர்களுக்கு அந்த வரத்தை கொடுக்கத்தக்க அந்த வல்லமையை எனக்கு தாங்கண்டு அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து கேட்கும்போது அங்கே பேதுரு சொல்றாரு, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னுடைய நாசமாய் போக கடவுது. அங்க தேவனுடைய வரத்தை பணத்தினால சம்பாதிப்பதற்காக வந்தவனுக்கு பேதுரு சொல்றார், உன் பணம் உன்னோட நாசமா போக கடவுது. அப்ப தேவனுடைய வரத்தை வைத்து பணத்தை சம்பாதிக்கிறவர்களுக்கு இதே நிலைமைதான். பணத்தை வச்சு வரத்தை வாங்க நினைச்சவனுக்கே அந்த கெதி என்றால், வரத்தை வைத்து பணத்தை சம்பாதிக்கிறவனுக்கு என்ன நிலைமை என்பதை யோசிக்க வேணும். பணத்தை கொண்டு வந்து வரத்தை வாங்க கேட்டவனுக்கு நீயும் பணம் நாசமா போக்கடா என்றார் பேதுரு. இப்ப நாங்க இந்த நாட்கள்ல அநேகர் தேவன் தந்திருக்கிற வரத்தை வைத்து, அபிஷேகத்தை வைத்து, வரங்களை வைத்து, தாளந்துகளை வைத்து பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் மேலே ஆக்கினையை குவித்துக் கொண்டிருக்கிறோம், அக்கினியை குவித்துக் கொண்டிருக்கிறோம், தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியாம வரங்களை வைத்து பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை நாட்களை காணுகிறோம். அவங்களுக்கு இதே நிலைமை தான், சந்தேகமே இல்லை. நேற்று சொன்ன 2-3 நாட்களுக்கு முதல் சொன்ன செய்தியில சொன்னது போல, வரங்கள் அபிஷேகம் என்னத்துக்கென்றால் அதன் மூலமாக தேவனுக்கு நேராய் ஜனங்கள் வழி நடத்தப்பட வேண்டும். அந்த மகிமை தெய்வத்துக்கு வர வேண்டும். வரமா இருந்தாங்கன்னா, கனிகளா இருந்தாங்கன்னா, தாளந்துகளா இருந்தாங்க. இப்ப இதை வச்சு உங்களுக்கு ஒரு லாபம், உங்களுக்கு ஒரு சொகுசு வாழ்க்கை, உங்களுக்கு ஒரு காரியத்தை தேடுவீங்க, சம்பாதிப்பீங்கன்னா உங்களுக்கு பேதுரு சொல்லுகிற, சீமோனுக்கு சொல்லுகிற அந்த காரியம்தான். இதை மறந்துடக்கூடாது, எப்போதும் மறந்துடக்கூடாது. ஆரம்பத்தில் நல்ல ஊழியக்காரங்களா தான் வாரான். கொஞ்சம் வளர வளர ஆண்டவர் பாவிக்க பயன்படுத்த தொடங்கும் போது, வரங்கள் ஆவியானவர் கிரியை செய்யும் போது, ஆரம்பத்துல தேவனுக்கு பயந்த பயம், ஆரம்பத்துல தேவனுக்கு கொடுத்த மகிமை, கனம் குறைந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போய் எங்களுக்கு ஒரு பேரும் மகிமையும் புகழும், எங்களுக்கு ஒரு லாபம், ராஜ்யத்தை கட்டுகிற ஊழியர்களாக மாறி விடுகிறோம்.
அநேகர் மாறிட்டாங்க. இதை பார்க்கத்தக்கதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் இந்த வேதத்தை தியானிக்கிற, வசனத்தை தியானிக்கிற நானும் நீங்களும் அப்படி வாழாதபடி, அப்படி வாழுகிற மற்றவர்களை சரியாக தேவனுக்கு நேராக நடத்தத்தக்கதாக ஆவியானவர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.